ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விபோட்டி தமிழ். நரகாசுரனை உண்மையில் கொன்றது கிருஷ்ணர் அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? நரகாசுரன் என்ற அசுரனை அழித்ததனால்தான் நாம் அந்த நாளை தீபாவளி என்று கொண்டாடுகின்றோம். ஆனால் உண்மையில் நரகாசுரனை கொன்றது பகவான் விஷ்ணு அல்ல. பின் யார் அவரை கொன்றது? வாருங்கள், இந்த பதிவில் அதை தெரிந்து கொள்ளலாம். அரக்கர்களை அழிக்க திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார். அப்பொழுது அவருடைய பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்த மகன்தான் நரகாசுரன். அவன் பூமாதேவிக்கு பிறந்தாலும் அசுரர் வதம் செய்யும் நோக்கில் பகவான் விஷ்ணு இருந்ததால் அவன் அசுரகுணத்தோடு பிறந்தான். தான் வளர வளர தன்னுடைய உண்மையான குணம் அவனிடம் வெளிப்பட ஆரம்பித்தது. அவன் ஒரு கட்டத்தில் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் பல துன்பங்களுக்கு ஆளாக்கினான். ஆகையால் அனைவரும் சென்று பகவான் விஷ்ணுவிடம் முறையிட அவர் அவனை தந்திரமாக கொல்ல முடிவு செய்தார். பகவான் விஷ்ணு நரகாசுரனிடம் போருக்கு வரும்படி அறைக்கூவல் விடுத்தார். நரகாசுரனும் விஷ்ணுவிடம் போரிடத் தொடங்கினான். அப்பொழுது நரகாசுரன் எய்த ஒரு அம்பு விஷ்ணுவின் மேல் பட்டது. அதை சாக்காக வைத்து அவர் மயங்கி விழுவது போல் நடித்தார். இதனை கண்ட சத்யபாமா மிகவும் கோபத்துடன் நரகாசுரனை போருக்கு வரும்படி அழைத்தார். நரகாசுரனும் அவரிடம் போர் புரிந்தான். அப்பொழுது சத்யபாமாவின் கைகளால் நரகாசுரன் மடிந்தான். பகவான் விஷ்ணுவே அவரை கொண்டிருக்கலாமே, ஏன் அவர் அதை செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி எழலாம். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நரகாசுரன் தான் செய்த கடும் தவத்தால் தன் தாயை தவிர வேறு யார் கையாலும் தனக்கு இறப்பு இல்லை என்றொரு வரத்தை பெற்றிருந்தார். சத்யபாமா போருக்கு அழைத்த பொழுது அவர் பூமாதேவியின் அவதாரம் என்பதை அவன் உணரவில்லை. அதுவே அவன் இறப்புக்கும் காரணமாய் அமைந்தது. இறக்கும் தருவாயில் அவன், நான் மடிந்த இந்நாளை மக்கள் அனைவரும் ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்ற வரத்தை கிருஷ்ணரிடம் பெற்றான். அதன் காரணமாகவே நாம் தீபாவளியை கொண்டாடுகின்றோம். இப்பொழுது புரிகிறதா? நரகாசுரனை கொன்றது விஷ்ணு அல்ல. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.